ஒருவர் வேளாண்மை நன்கு தெரிந்தவர். அவர் இந்த புழுக்களை பற்றி மிக பிரமாதமாக அவர் ஒரு காணொளி செய்திருந்தார். புழுக்கள், அந்த வகையில் ஈக்கள், அதிலும் வெள்ளை ஈக்கள். சில நேரத்தில் நாம் வெள்ளை ஈக்களை பார்க்க முடியும். எல்லா இந்த ஈக்களுமே அது நோயை பரப்புகின்றன. அதுவும் வெள்ளை ஈ மிக அதிகமாக நோயை உருவாக்குவதாக அவர் கூறினார். நம் உடலில் கூட கிருமிகள் இருக்கிறது. இந்த பூஞ்சாலம் என்று சொல்லக்கூடிய, அடுத்தபடியாக பாக்டீரியா, இதெல்லாமே பல காய்கறிகளில் கூட நாம் பார்க்க முடியும். குறிப்பாக கொய்யா, குவா ஃப்ரூட், அதை நான் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். அது உடலுக்கு நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது என்ற ஒரு காரணத்திற்காக அது ஜூஸாகவும் நாம் சாப்பிடலாம். அப்படி கொய்யா பழத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது என்றால், அதில் கரும் புள்ளிகள் இருக்கக்கூடாது. கரும் புள்ளிகள் இருக்கும். அந்த கரும்புள்ளி வழியாகத்தான் அந்த நோய் கிருமிகள் உள்ளே செல்கிறது. அது ஈக்களாக இருக்கலாம். ஈ மொய்க்கக்கூடிய பண்டத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் நாம் அந்த ஈ மொய்த்த பண்டங்களை சாப்பிடக்கூடாது. எறும்பினால் அவ்வளவு நோய்கள் வராது, கடித்ததோடு சரியாகிவிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய கீரி புழுக்கள், கீரி பூச்சி என்று சொல்வார்கள், அதெல்லாம் வயிற்றிலே ஒரு உபத்திரவம் கொடுக்கும். கொக்கி புழு என்று சொல்வார்கள், அதுவும் அப்படித்தான். அதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். நெற்பயிர்களிலே அதிலே பூச்சி வந்துவிடும். அந்த பூச்சியை அழிப்பதற்காக இவர்கள் சில பயிர் கொல்லிகளை தெளிக்கிறார்கள். அது அந்த பயிர் செடி உள்ளே போய்விடும். அதிலிருந்து வரக்கூடியதை நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு நோய் தொற்று வந்துவிடும். இதெல்லாம் உண்மைதான், பொய் அல்ல. இந்த பயிறு, உளுந்து இவற்றில் கூட வண்டுகள் வந்துவிடும். உள்ளே எதுவுமே இருக்காது, கூடாகத்தான் இருக்கும். அமுக்கினால் சப்பக்கு என்று போய்விடும். அந்த அளவிற்கு அதை சாப்பிட்டு விடும். வெறும் கூடு மட்டும்தான் இருக்கும். அதுபோல பல புழுக்கள் பார்ப்பதற்கு தெரியும், ஆனால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாற்றை அதை எடுத்து சாப்பிட்டு விடும். குறிப்பாக நெல்லில் கருக்காய் என்று சொல்லக்கூடியது நெல் போல இருக்கும், ஆனால் அது உள்ளே எதுவுமே இருக்காது. அது அந்த அரிசியில் இருக்கக்கூடிய பால் அதை எடுத்து சாப்பிட்டு விடும். அதனால்தான் அந்த கற்காய் என்று சொல்லக்கூடிய உள்ளே எதுவும் இல்லாத நெல் இருக்கும். இதையெல்லாம் நான் கிராமத்தில் பார்த்துள்ளேன். எனவே நாம் புழுக்களை உருவாக்குவதற்கு இந்த கிருமிகள் தான், முக்கியமாக ஈக்கள், அதுவும் வெள்ளை ஈக்கள் மற்றும் சில புழுக்கள். மண்புழுக்கள் எந்த தொந்தரவும் தராது. மண்புழுக்கள் அது விவசாயத்திற்கு, உழவர்களுக்கு நன்மை தரக்கூடியது. எனவே இது முழுமையான பதிவு இருக்கிறது.
அதை நான் சேமித்து வைக்கவில்லை, அதனால் என்னால் அதை பகிர முடியாது. அதனுடைய சாரத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். புழு என்றாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது எளிதாக பரவக்கூடியது. பழங்களில் மட்டுமல்ல, மனிதர்களிடமும் அது எளிதாக பரவிவிடும். அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் பெரியார் நகர். இதை கடந்துவிட்டால் ஜவஹர் நகர்.